Example 8.16. The following table gives the values of mean and variance of heights and weights of the 10th standard students of a school. இதில் மீனும் வேரியன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்டு வெயிட்டும் கொடுத்துருக்குறாங்க. which is more varying than the other. எது வந்து மற்றதை விட அது வேரி ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் கம்பேரிங் டூ டேட்டாஸ், இந்த ரெண்டு டேட்டாஸ்லையும் ஃபஸ்ட் we have to find their coefficient of variations. ஃபஸ்ட்டு coefficient of variations கண்டுபிடிக்கணும் ஒன்றுக்கும். ஃபஸ்ட்டுக்கு மீன் எக்ஸ் பார் வந்து 155 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஒன்று சிக்மா 1 எடுத்துக்கலாம், இன்னொன்று சிக்மா 2 எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து 72.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இது சிக்மா 1 ஸ்கொயர் தான் எடுத்துருக்குறோம். அப்போ சிக்மானா இதுக்கு வந்து ரூட் ஆஃப் 72.25. இப்போ 72.25க்கு ரூட் எடுக்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ 72 பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டெசிமல்ஸ், இந்த பக்கமும் 2 டெசிமல்ஸ். அப்போ இது எடுத்தோம்னா 8 8s are 64. ரெண்டும் சேம் நம்பராக இருக்கணும், வேறு வேறு நம்பர் எடுத்துடாதீங்க. 8 8s are 64. 7 எடுத்தோம்னா 49 தான் இருக்கும். 9 எடுத்தோம்னா 81 போயிடும். அப்போ 8 தான் எடுக்க முடியும். 8 8s are 64. இப்போ 12 4 போச்சுன்னா 8 பாயிண்ட் வச்சுக்கிறோம். அடுத்து 25 கீழே இருக்கிறோம். எடுத்தோம்னா இங்கே 8ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. 16னா இங்கே 800 இருக்குது. இங்கே 5ன்னு போட்டோம்னா 5 டைம்ஸ் போட்டோம்னாலே 500. மிச்சம் இதெல்லாம் சேர்த்துனோம்னா மீதி வந்துடும். அப்போ 5 டைம்ஸ் போட்டோம்னா 5 × 165 வந்து 5 5s are 25, ரிமைண்டர் 2, 6 5s are 30 + 2 32, ரிமைண்டர் 3, 1 5 is 5 + 3 8. இப்போ 0 வந்துடுச்சு. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 8.5. இங்கே சிக்மா ஸ்கொயர்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால சிக்மாங்கும்போது நம்ம ரூட் ஆஃப் இந்த 72.25 எடுக்கணும். இப்போ 8.5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ சிக்மா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8.5 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து 155 இன்ட்டு இந்த 100%. இப்போ இந்த 8.5ஓட 100 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2 0 சேர்ந்து வரும். 85 2 0 டிவைடட் பை 155. இப்போ இங்கே 2 டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா ஒரு 0 போயிடும், மிச்சம் 850 டிவைடட் பை 155 இருக்கும். இப்போ 855 பை 155. இப்போ இதையே 5th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, 1 5 is 5. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, ரிமைண்டர் 3, 35. 35னா 7 5s are 35, இந்த 0. அப்போ 170 டிவைடட் பை 31. இப்போ 170ஐ 31ஆல் டிவைட் பண்ணுறோம். 31ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 5 டைம்ஸ் 170 ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே 17 தான் இருக்குது, 2 டிஜிட் எடுத்தோம்னா பத்தாது. இப்போ இன்னொரு 0 170 ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். 5 டைம்ஸ் எடுத்தோம்னா 5 1 is 5, 5 3s are 15. இதையே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 6ல் 5 போச்சுன்னா 1. பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். மறுபடியும் 4 டைம்ஸ் போட்டோம்னா 4 1 is 4, 4 3s are 12. இப்போ இதையே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10ல் 4 போச்சுன்னா 6, 4ல் 2 போச்சுன்னா 2, இன்னொரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 8 டைம்ஸ் போட்டோம்னா 8 1 is 8, 8 3s are 24. இப்போ 248. இதை மைனஸ் பண்ணால் 10ல் 8 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுன்னா 1, ஒரு 0 சேர்த்து போட்டோம்னா இது போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதுவே போதும், பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸே போதும். அப்போ 5.48%. இது வந்து நம்ம ஹைட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வெயிட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு மீன் வந்து இன்னொன்று வந்து x2 பார்னு எடுத்துக்கலாம். அது வந்து 46.50 kg கொடுத்துருக்குறாங்க. வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 28.09 கிலோகிராம் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிக்மா ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு சிக்மா வேணும்னா இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ ரூட் கண்டுபிடிச்சோம்னா 28 ரூட் ஆஃப் 28.09. 28.09க்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா 5 5s are
25. 8ல் 5 போச்சுன்னா 3 பாயிண்ட் வச்சுக்கிறோம். அடுத்து 2 நம்பரை இறக்குறோம் 0 9. இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம்னா 5 2s are 10. இப்போ இது இங்கே 300 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1 போட்டோம்னா 100 300 தான் வரும். 3 டைம்ஸ் போட்டோம்னா 3 3s are 9. 3 into 0 0. 3 1 is 3. இப்போ இங்கே 0 வந்துடுச்சு. அப்போ 5.3 kg வந்துடுச்சு ஆன்சர். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ நம்ம சிக்மா 2 இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 5.3 டிவைடட் பை x2 பார் வந்து 46.50 அவங்க கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு 100%. இப்போ இதையே மல்டிப்ளை பண்ணால் இது கூட 5.3யோட இந்த 100 மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு 2 0 வரும். இப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோம்னா ஒரு 0 போயிடும். அப்போ 530 டிவைடட் பை 46.50ன்னு வரும். இப்போ இங்கே வந்து டெசிமலில் இருக்குது. அப்போ இதையே ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ இன்ட்டு மேலேயும் ஒரு 100 கீழேயும் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே ஆல்ரெடி 530 இருக்குது. 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மறுபடியும் 2 0 வந்துடும். டிவைடட் பை 46.50 இருக்குது. அது கூட 2 0 சேர்த்திக்குவோம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து 1 2 டிஜிட்ஸ் தள்ளி இருக்குது. அப்போ இங்கேருந்து 1 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளிச்சோம்னா 2 0 போயிடும். 4650ன்னு வரும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5300 டிவைடட் பை 465ன்னு வரும். இதை வந்து நம்ம இப்படியேவும் டிவைட் பண்ணலாம். இல்லை இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா பாருங்கள், இதை வந்து 5th டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 5s are 45. 9 5s are 45. ரிமைண்டர் 1 15னா 3 டைம்ஸ். இங்கே ஒரு 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் 465 தான் இருக்குது. 9 5s are 45. ரிமைண்டர் 1 3 5s are 15. இதை கேன்சல் பண்ணால் 1 5 is 5. இங்கே 3 இருக்குது, டிவைட் பண்ண முடியாது. மறுபடியும் இன்னொரு டிஜிட் எடுத்தோம்னா இங்கே 0 சேர்த்திட்டு தான் டிவைட் பண்ணணும். அப்போ 30ங்கிறனால இங்கே 3 ஃபஸ்ட் எடுத்தோம்னா டிவைட் பண்ண முடியாது. அதனால் இன்னொரு டிஜிட்டும் எடுக்கிறோம். அப்போ இன்னொரு 2 டிஜிட் அட் டைமில் எடுத்தோம்னா நம்ம ஒரு 0 சேர்த்திட்டு தான் அதையும் டிவைட் பண்ணணும். அப்போ 30 டிவைட் பண்ணோம்னா 6, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ 1060. இப்போ இது ரெண்டையுமே இப்படியும் டிவைட் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணியும் டிவைட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். இப்படியே போட்டோம்னாலும் அதே ஆன்சர் தான் வரும். என்ன இங்கே 465ங்கிறது பெரிய நம்பராக இருக்குது. அதனால் கொஞ்சம் டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நான் ரெண்டுமே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 1060 டிவைடட் பை 93 பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு இது எடுத்துக்கலாம். 106 எடுத்துக்கிட்டோம்னா 1 டைம் 193 எடுத்தோம்னா 93. சப்ட்ராக்ட் பண்ணால் 6ல் 3 போச்சுன்னா 3, 10ல் 9 போச்சுன்னா 1. இப்போ இந்த 0 கீழே அரைக்கிறோம். இப்போ 130லேயும் 1 டைம் தான் வரும். 193 is 93. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10ல் 3 போச்சுன்னா 7, 12ல் 9 போச்சுன்னா 3 பாயிண்ட் வச்சுக்கிறோம். இங்கே ஒரு 0 சேர்த்திட்டோம்னா 370 ஆச்சு. இப்போ 370னா 3 டைம்ஸ் 93னா 279 வந்துடுச்சு. 10ல் 9 போச்சுன்னா 1, இங்கே 16ல் 7 போச்சுன்னா 9. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போது 9 டைம்ஸ் போடலாம். 9 டைம்ஸ் போட்டோம்னா 9 3s are 27. ரிமைண்டர் 2 9 9s are 81 + 2 83. இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10ல் 7 போச்சுன்னா 3, 10ல் 3 போச்சுன்னா 7. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திட்டோம்னா 7 டைம்ஸ் போட்டோம்னா 93ல் 7 3s are 21. ரிமைண்டர் 2 7 9s are 56 63 + 2 65. இது இன்னும் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பாயிண்ட் இந்த பக்கம் இதுவே போதும் 11.397. இப்போ இது வந்து 11.397னா இங்கே 3rd டிஜிட் வந்து 5க்கு மேலே இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 11.39ங்கிறது 40 ஆயிடும். அப்போ 11.40% தான் ஆன்சர். இப்போ இதையும் பண்ணி பார்க்கலாம். 5300 டிவைடட் பை 465 அதுவும் போட்டு பார்க்கலாம். ஆர்டினரி டிவிஷன் தான் பாருங்கள். 5300 465ஆல் டிவைட் பண்ணோம்னா
ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். 1 டைம் போட்டோம்னா 530ல் 1 டைம் 465, 10ல் 5 போச்சுன்னா 5, அடுத்தது இங்கே 12 இருக்கும், 12ல் 6 போச்சுன்னா 6, 4ல் 4 போச்சுன்னா 0. அடுத்தது ஒரு 0 கீழே இறக்கணும். ஒரு 0 கீழே இறக்கணும்னா 465 தான். 650, 1 டைம் போட்டோம்னா 465, மறுபடியும் இதை மைனஸ் பண்ணால் 10ல் 5 போச்சுன்னா 5, 14ல் 6 போச்சுன்னா 8, 5ல் 4 போச்சுன்னா 1. இப்போ மறுபடியும் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 3 டைம்ஸ் போட்டோம்னா 3 × 465 வந்து 1395. இதை மைனஸ் பண்ணோம்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 14ல் 9 போச்சுன்னா 5, 7ல் 3 போச்சுன்னா 4. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 9 டைம்ஸ் போட்டோம்னா 9 × 465 வந்து 4185. இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் 10ல் 5 போச்சுன்னா 5, 14ல் 8 போச்சுன்னா 6, 4ல் 1 போச்சுன்னா 3. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 7 டைம்ஸ் போட்டோம்னா 7 × 465 வந்து 3255. இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் இது இன்னும் போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதுவே போதும், 11.397. இப்போ இங்கே தேர்ட் டிஜிட் வந்து 5, 5க்கு மேலே இருந்தால் முன்னாடி ஒரு டிஜிட் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்குவோம். அப்போ இங்கே 39 + 1 வந்து 40 ஆயிரும். அப்போ 11.40% வந்துடுச்சு. இப்போது 11.40% இது வந்து வெயிட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னென்னா இப்போ வந்து சிவி வந்து 5.48% ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஒனுக்கு சிவி கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து 11.40. இப்போ இதில் வந்து ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். அப்போ இதுதான் அதிகமாக இருக்குது பர்சன்டேஜ் வைஸ். ஸோ ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். சாரி, இது வந்து ஃபார் வெயிட்டு 11.40. இப்போ கம்மியாக இருக்கிறது தான் அதிகம், அதிகமாக இருக்கிறது தான் கம்மி. ஃபார் ஹைட் இப்போ 5.48. அப்போ இதுதான் வந்து மோர் கன்சிஸ்டன்ட். எப்போவுமே அதிகமாக இருக்கிறது தான் லெஸ்ஸாக இருக்கிறது தான் மோர். அப்போ ஹைட்டு தான் வந்து மோர் கன்சிஸ்டன்ட். அப்போ 5.48% இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வெறும் டிவிஷனும் லாங் டிவிஷன் அவ்வளோதான் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான சம் தான், போட்டு பாருங்கள். அதே மாடல் சம்ஸ் தான் எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.